நாவில் இருந்து நம்ம நாள்ல என்ன இருக்கு பார்க்கணும். ஒரு செய்தி கொடுக்கப்பட்டால் செய்தியை கவனிக்கிற மாத்திரம் இல்ல, பிறகு அந்த வாரம் முழுவதும் எடுத்து என்ன பேசினார், எனக்கு என்ன பேசினார், தியானம் பண்ணா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும், விசுவாசம் வளரும். என்ன நான் பேச போறத அடுத்த வாரம் கேட்பேன், டாக்டர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏவுதல் வந்தா பேசு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், பக்கம் 1040. தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரோசுடைய ராஜ காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயம். நல்ல பிதாவே, வார்த்தைக்குள்ளாய் வருகிறேன், திருவையாய் சிலுவைக்குள்ள என்னை வைத்துக் கொள்ள, காத்துக்கொள்ள ஏற்று வேண்டுகிறேன். தானியேலின் காரியம் ஜெயமாக. அதுக்கு முன்னால ஜெயமாயில்லையா? இல்ல, இல்லாதனால் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 3 ராஜாக்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய தாசன். அவர் யூதேயாவில் இருந்து அடிமையாக பிடிக்கப்பட்டு வந்த போது நேபுகாத்நேச்சார் காலத்திலே அவர் வாழ்ந்தார். நேபுகாத்நேச்சார் காலத்துக்கு பின்பு அவருடைய மகன், அவருடைய பேரன் பெல்ஷாத்சார், இவருடைய காலத்தில் தானியேலை நினைப்பார் இல்லை. தானியேல் நேபுகாத்நேச்சாரால் உயர்ந்த இடத்துக்கு வைக்கப்பட்ட போதும் நேபுகாத்நேச்சார் காலத்துக்கு பின்பு தானியேலை மறந்துட்டான். பெல்ஷாத்சார் இருக்காரே, பெல்ஷாத்சாரு கொடுமையான கொடூரமான அரசன். உடைய அரசாட்சி எப்போ முடியும்னு பாபிலோனியர்கள் ஏக்கத்தோடு இருந்த காலம். அப்பேற்பட்ட அந்த மனுஷனுடைய காலத்தில் தானியேலை நினைப்பார் இல்லை. ஆகவேதான் இப்படி ஒரு புருஷன் இருக்கிறான் என்பதை ராஜமாதா பெல்ஷாத்சாருக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1036. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். போதும். தானியேல் மறக்கப்பட்டு விட்டார். ஆனால் தானியேலின் தேவன் தானியேலை மறக்கவில்லை. உலகம் நீங்கள் நன்மையை மறந்துவிடும், ஆனால் நீங்கள் செய்த நற்கிரிகளை தேவன் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. உலகம் ஏசியா நன்றி இல்லாம போயிரு. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மனதில் வைத்திருக்கார். அதற்கு பிரதிபலன் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஒரு காலகட்டம் பாபிலோனுடைய உயர்ந்த பதவிக்கு தானியேல் போனார்.
ஆனா காலங்கள் மாறும்போது தானியேல் மறக்கடிக்கப்பட்டார். ஆகவே தானியேல்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத ராஜாவுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து, உலகம் நம்மை மறந்தாலும் தேவன் நம்மை மறக்கிறவர் அல்ல. நீ என்னால் மறக்கப்படுகிறது. ஆண் தாய் தன் பாலகனை மறப்பாளோ மறந்தாலோ நானும் மறக்கல. நீ வேணா என்ன மறந்திருப்ப, ஆனால்தான் என்னை நினைவு கூறும்படின்னு இந்த நியமனத்தை வச்சுட்டு போனேன். அதனால்தான் ஆண்டவர் சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்துல 18ஆம் வசனத்து, மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் தாம் உயிரோட இருக்கிறத சபைக்கு அவர் ஞாபகப்படுத்த வேண்டியது. ஏன்னா சபை ஆண்டவுடைய சொத்து, சபை ஆண்டவுடைய சுதந்திரம், சபை தேவனுடைய மந்தை. சபையை தம்முடைய ரத்தத்தாலே சம்பாதிச்சு வச்சு இதன் மேய், இவருடைய பராமரி, இவர்களுக்கு உத்தரவாதம் பண்ணு, இவர்களுக்கு போதனத்தை சொல்லி எங்களை அபிஷேகம் பண்ணி மேய்ப்பனாக, போதகனாக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷனாக, அப்போஸ்தலனாக வச்சிருக்க. காரணம் ஆண்டவருக்கு அவருடைய ஜனம் முக்கியம். ஜனம்னா நீங்க உலகத்தை பார்க்காதீங்க, நீங்க தான். நீங்க ஆண்டவருக்கு மிக முக்கியம். ஆண்டவருக்கு தானியேல் மிக மிக முக்கியம். தானியேலை ராஜாக்கள் மறந்தாலோ தானியேலுக்குள் இருக்கிற கிருபையும் அபிஷேகமும் மங்கவே இல்லை. சொல்ல புரியுதா? உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் போது மாத்திரம் அல்ல, மறக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தானியேலுக்குள் இருந்த விசேஷித்தாவே. இதை யார் சொல்றார்? தானியேல் சொல்லல. தானியேல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்வார். அதான் தானியேல், அதான் யோசேப். அதுல தானியேல் 2ஆம் அதிகாரத்து 30ஆம் வசனத்து நேபுகாத்நேச்சார் முன்னால பேசும்போது ஒன்றை சொல்லுவார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலாம் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல. யோசித்து பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தானியேலுக்கு விசேஷித்த 1:17 இந்த 4 வாலிபருக்கு தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியம் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவாய். நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் 10 மடங்கு சமர்த்தராக்குகிறவர். தானியேல் 10 மடங்கு சமர்த்தர் அல்ல. அவர் அறிவுள்ளவர், ஞானம் உள்ளவர். ஆனால் தேவனை சேவித்தபடியினாலே ஆண்டவர் 10 மடங்கு சமர்த்தராக மாற்றினார். எங்க இருக்கு? தானியேல் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கு அடுத்த எந்த விஷயத்தில் ராஜாவை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும்
ஜோசியரிலும் 10 மடங்கு சமத்தாக கண்டார். யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தர் இயேசு கொடுத்தார். ஆகாத படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிறவர்கள், குடும்பத்தை நடத்துகிறவர்கள், ஊழியர்கள் தேவ ஞானமும் அறிவுடையவர்களாக விளங்கும் போது 10 பேர் செய்யற வேலையை ஒரே ஆட்சி செய்ய முடியும். அதான் அந்த திறமை. சாலமோனுக்கு மிகுந்த மனோவிருத்தியை கூடாது. That is sound mind. குழம்பி போய் அலையலாங்க. ஊழியத்தான குழம்புதான், விசுவாசியும் குழம்புதான். ஆவியானவர் தெரிந்த புத்தியை தருகிறார். ஐயா, பரிசுத்த ஆவியில நினைந்து வாழ்கிற வாழ்க்கை ஆசிராத என்ன தெரியுமா? தெரிந்த புத்தி. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. சாலமோனுக்கு அந்த மிகுந்த மனோவிருத்தியை கர்த்தர் கொடுத்தார். நம் சேவிக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சேவிங்க. என்ன சும்மா இந்த யூடியூப்லயும் அதுலயும் கழுத்துல இருக்க காதுல இருக்க கலந்து போடு, உனக்கு 100 பவுன் தருவார், எல்லாம் தரமாட்டார். ஏமாந்து போக்காது. சர்வவல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானி. அவருக்கு போய் யாரும் ஆலோசனைக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எல்லாத்தையும் செய்ய வல்லவர். நீங்க பிரசங்க விடுதலை எப்படி முழகு சாதாரண வீட்டுல இருக்கும்போது பிரசங்க விடுதலை எல்லாரும் விசுவாச வீரர் தான், பக்திமான் தான், பரிசுத்தவான்க தான். பார்த்தா அந்த அற்புணசாலி கீழே இறங்கினால சரி, ஊழியர் கூட்டத்திலே பேசிருக்க. பெத்சலேயிலே பேர் சொல்லி அழைத்து ஞானத்தின் ஆவினால் நிரப்பி யூகித்து காரியத்தை செய்ய அவரைதான் சேவிக்கிறார். யோசேப்பை காரிய சிச்சை உள்ளவன் ஆக்குகிறவர். பேதுருவை பார்த்து சொன்னா, உன்னை மனுஷரை பிடிக்க ஆக்குவேன் தான் சொன்ன. மனுஷனை பிடிக்கணும் இருப்பாய் நீ. அப்படி உருமாற்றுற தெய்வத்தை தான் நாம சேவிக்கிறோம். ஆவே தானியேல் அங்க வந்து சொல்றார், எனக்கு எல்லாரும் பார்க்கல அதிக ஞானம் உண்டல்ல, இந்த வாழ்க்கைக்குள்ளதான் நம்ம வரணும். யோசேப்பு அந்த வாழ்க்கைக்குள் வந்தால் நான் அல்ல தேவனே மங்களகரமான உத்தரவாழ்வார். நான் என்னால் தான் வீடு நடக்கு, நான் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நான் தான் சப என் சப என் ஆத்மாவும் ஆத்மாவும் வாண்டது என்கிட்டே இருக்கும். சொல்லாதீங்க. நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவ கிருபையே, நான் அல்ல தேவ வல்லமை, நான் அல்ல என்கிற இடத்திற்கு கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் நடத்துகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவதாசர்கள் நான் அல்ல என்கிற வாழ்க்கைக்குள் அவர்கள் வந்து விட்டார்கள். அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, தேவன் உமக்கு மரபொருளை வெளிப்படுத்த விரும்பினபடியினால் எனக்கு வேற அதை வெளிப்படுத்த. எங்களுக்கு அதிக திறமை இருக்கு, தாளந்து இருக்குங்கிறதுக்காக ஒன்னும் கர்த்தர் யாரையும் ஊழியத்துக்கு அழைக்கல. பாடுது, நான் பாடட்டுமா? இல்ல. தாவீது ஒன்றை கண்டு கொண்டால் தம்முடைய ஞானத்தின் நிமித்தம் கர்த்தர் தன்னை உயர்த்தினார். உங்கள் நிமித்தம் கர்த்தர் எனக்கு கிருபை தாரார், வரம் தாரார், அபிஷேகம் தாரார், வல்லமை தாரார், விடுதலை தாரார், அதிகாரம் தாரார். எதற்கு? ஜனத்திற்காக.
இதே போல கிறிஸ்துவுக்காக வாழ ஆண்டவர் எனக்கு தருகிறார் என்கிற இருதய மனப்பான்மை உங்களுக்குள் இருந்தார், உண்மையில சொல்ற தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல காரியம் எல்லாம் ஜெயமாக, தோல்வியே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நம்ம வெற்றி திறக்க பண்ணி நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வார்த்தையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏரோப்ளேன் போது தெரியும். நல்லா பேசும்போது தான் உள்ள வரும். தானியேலின் தேவன் யார்? அதான் இப்ப பேசணும். தானியேல் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. கேட்டு கொடுத்து அவர்படி வைத்துக் கொண்டார். ஒரு 3 நேரம் ஜபம் பண்ணினார். அவர் சிங்க கவிக்குள் போனார். தன் வழியே வந்தார். பணம் கட்டார். எல்லாரும் தெரியுமே. எத்தனை பிரதம் கேட்டுட்டு தானியேலின் தேவன் யார்? அவர் அவரை எப்படிப்பட்டவர்? அவரை எப்படி சேவிக்கணும்? அங்கே சொல்லும்போது தானியேல் 6:26 என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. தானியேலின் தேவன் தப்புவிக்கிறவர். பிறகு எதுக்கு நேபுகாத்நேச்சார் கையில கொடுத்தாரு? தப்புவிச்சிருக்கலாம்ல. இஸ்ரேல் ஜனங்க ஆராதனைல குறை வைக்கல, பண்டிகை கொண்டாடுறதுல குறை வைக்கல, காணிக்க கொடுக்கறதுல குறை வைக்கல, தேவனுக்கு அடுத்த பிரமாணங்கள்ல ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. ஆனா தேவன் கொடுத்த இன்னொரு பிரமாணத்தை தூக்கி தூர போட்டான். அது என்ன பிரமாணம் தெரியுமா? லேவியராகமம் 19 அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலோ, உன் ஜனபுத்தர் மேல் பொறாமை கொள்ளாமலோ, உன்மேல் நீ அன்பு கூறுவது போல பிறனில அன்பு கூறுவாய்ங்கிறத தூக்கி தூர போட்டான். தூக்கி தூர போட்டான். இதை எரேமியா புஸ்தகத்து நேபுகாத்நேச்சாருடைய தளபதி நெபுசரான் அவரே சொல்ற ஒரு காரியம் உண்டு. என்ன சொல்ற? எரேமியா 40:3ஆம் வசனம். தான் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனீர்கள், ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. யார் சொல்றா? புறஜாதியா சொல்ற. அநேருடைய தவறான ஒரு எண்ணம் தவறாக போதிக்கப்படுவது, நீ கர்த்தர் ஊழியம் செய்துட்டா
கர்த்தர் உன்னை எப்படி ஆக்கி வாழாக்காம தலை ஆக்குவார்? ஒண்ணும் பண்ண மாட்டார். கேட்ட உடனே சொன்ன மாத்தாளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க. தேவையானது ஒன்றை விட்டுட்டு தேவையில்லாத்தையும் நீ செஞ்ச. யார் சொல்ற? கர்த்தருக்கு விரோதமாக இவங்க ஆராதிக்கலையா? சதம் கொடுக்கலையா? காணிக்க கொடுக்கலையா? அது தெய்வத்துக்கு அடுத்தது, மனுஷீகத்துக்கு அடுத்தது. மீகால சொல்லும்போது என்ன சொல்றாரு? 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நியாயம் செய்து 8 மனுஷனே நன்மை நிறைந்தவர்களாக வைத்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்கிட்ட கேட்க? உன் வீட்டை சொத்தை எழுதியா கேட்காது. ஒரே காரம் கேட்பான். கள்ளப்ப கள்ள ஒளியாங்க கர்த்தர் கேட்க. மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாம. அதான் இந்த பந்தி. சேஷர் கால கழுவன் அடிமை போல அவன் கால கழுவன் கால வாரி விடாம இருந்தான். சரி, மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரே ஒரு காரியத்துக்கு எழுத்துதான் கர்த்தர் வருவார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் அவங்க ஒண்ணுதான். ஆவிக்குரிய மண்டலத்தை பாருங்களேன். பெந்தகோஸ்தைக்காரர்களை, நான் பெந்தகோஸ்தைக்காரன் கிடையாது, நான் கிறிஸ்தவன். ஆமா, பெந்தகோஸ்தைக்கார அவன் பாடுற பெருமை. அப்பா, ஒரு பாட்டு பாட தெரிஞ்சிட்டா பரலோகத்துக்கே பட்டா போட்டு கொடுத்து வர்றான். ஒரு கார் வாங்கிட்டாங்க, இனோவா வாங்கிட்டாங்க, மாருதி வச்சிருக்கான ஒரு மாதிரி பார்க்கலாம், பேசுறான். நான் கேட்டேன், சும்மா சொல்லல, வார்த்தை. தேவன் இருக்கிறார். அதாவது தானியேலின் தேவன் நம்மை 10 மடங்கு சமத்தராக மாற்றுகிறது. நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் விவேகத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து அவருக்காக வாழ வைக்கிறார். 2வது, தானியேலின் தேவன் வரங்களை கொடுக்கிறார். யாக்கோபு 1:17 என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியும் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. அவர்கள் யாதொரும் மாறுதலும் யாரும் வேற்றுமை. 12 வரம் தான் பரிசுத்த ஆவியா கொடுக்கிறது, நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் அங்கு உடன்படிக்கை ஆதரிப்பு கூடாரத்தை செய்யும் போது போதக வரத்தை ஒருவருக்கு கொடுத்தார். எப்படி செய்யணும் என்னங்கிற போதக வரத்தை. அவரிடத்திலே ஞான வரங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை வரங்களினால் அலங்கியிருக்கிறார். பரிசுத்தாவி நம்பிக்கை வேண்டாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? தேவ வரம் உங்களுக்குள்ள கிரியேட் செய்து வியாக்கியான வரம் எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தா. எனக்கு பேருக்கு தெரியாது அப்படின்னா நான் பை பர்த் முத்தமிழ் கலைஞர் அல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்ட அடுத்த 2ஆம் நாள் கர்த்தர் வரம் கொடு. நான் பரிசுத்த ஆவியை பெறல.
கிறிஸ்துவின் அபிஷேகம் பெற ரட்சிக்கப்பட்ட உடனே உள்ள வச்சிருவார். ஞானத்தை போதிக்கும் வதன அறிவை உணர்த்துவார். ஆண்டவர் வரங்களை தருவோம். குடும்பத்தை நடத்துறதுக்கு வரம் தரும். வேலை செய்வதற்கு, திறமையாய் செய்வதற்கு ஆண்டவர் அதுக்குரிய வரத்தை தருவார். ஆண்டவர் சாலமோனுக்கு அந்த வரம் கொடுத்தார்ல, உடைய ஜனத்தை ஆளுகை செய்ய ஞானத்தை தாரார். இந்த ஞானம் வந்த உடனே ஈஸியா பகுத்தறிஞ்சிடும். ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம். 4 காரியம் இருக்குங்க, மனதில் வச்சுக்கோங்க. ஞானம், அறிவு, விவேகம், புத்தி. 4 நமக்குள்ள கிரியை. நம்ம ஆட்களுக்கு அறிவு ஜாஸ்தி இருக்கும். ஆடி ஆப்பர் எங்க போடுறான், 1க்கு 4 போடுறானா, போங்கக்கா நாளையோட ஆடி முடிய போது அந்த அறிவு இருக்கும். புத்தி மட்டும் இருக்க என்ன, புத்திய உள்ளத்திலே குடும்ப வீட்டை இடிக்கிறதுக்கு சொல்லுங்க, கிளீனா அம்மா செஞ்சு முடிச்சு. சாவீரு எங்கும் புத்திமானாய் நடந்தார். ரெகோபயாம் சாலமோனுடைய மக, அவன் புத்தியாக நடந்து தன் ராஜ்ய பாரத்தில் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேனும் சரியாக்கிறது என்று வேதம் சொல்ல. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்றார், அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். நாங்களும் புத்தியா பேசணும், புத்தியா நடக்கணும். புத்தி இல்லாம தான் சண்டை. ஒருத்தர் சொல்லுவார், நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கு எடுத்துருவான் சார். தேவ பிள்ளைகள் புத்தியாக. தானியேல் அதை செய்தார். தானியேல் செய்தார். ரெண்டு 14 பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாருக்கு அதிபதியாகிய ஆரியோகோட தானியேல் யோசனையோ புத்திமாய் ஆண்டவர் தருகிறார். புத்திமானாய். இதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் அப்போஸ்தலன், கர்த்தர் உனக்கு எல்லாருக்கும் புத்தியை தந்தருள்வாராக. புத்தினா எந்த காலத்தில் எதை செய்யணும்னு தெரியும். சொல்லுவாங்க, உலகத்துல காற்றுள்ள போதே தூற்றிக்கோ. எந்த காலத்துல எந்த காரியத்தை செய்தா, நம்ம வீட்டுக்காருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, வீட்டம்மாக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, பேர்த்துக்கு எது பிடிக்கும், மாமியாருக்கு எது பிடிக்கும் பிடிக்காத வச்சிரு, சரியா போகும். அப்படி அல்ல. ஆண்டவர் தானியேல் புத்திமானாக தானியேல் நடக்க காரணம், தானியேலின் தேவன் அவனுக்கு புத்தியை கொடுத்தார். புத்திய அவன்கிட்ட பேசு, காரியத்தை அறிந்து கொள், யோசனை ஞானமாய் நடந்து கொள் என்று அவன் அவர் என்ன செய்தார். அடுத்தது, தானியேலின் தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்த தேவ ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறார். வரப்போகிற யாருக்கு அறிவித்தார்? சிமியோனுக்கு அறிவித்தார். சிமியோன் மேல் யார் இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர்.
நீ கிறிஸ்துவை காணும் முன்பாக நீ மரணம் அடைதல் எப்படி சொல்லிட்டார்? அவன் கிறிஸ்துவின் வருகைக்கு காத்துக்கிட்டே இருக்கிற நம்மாளு போய் இவர் தீர்க்க தரிசனம் சொல்வான்னு தலையை கொடுக்க அவன் கண்டதையும் காணாதையும் சொல்ல காலம் பூரா அதை நம்பி ஒரு குடும்பம் நாசமாவே போயிட்டு என்று ஒருத்தர் சொன்னா நான் சும்மா சொல்லல. ஆவியானவரை சார்ந்து ஆண்டவரே என் காரியம் என்ன, நான் வரப்போற காரியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பேன். இதா இப்படி இருக்கோ, ஆமா இத செய்ய மறைபொருளை வெளிப்படுத்துகிறது, கருகலானவை தெளிவிக்கிறது, ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே தானிய தேவனுடைய நேபுகாத்நேச்சாருடைய ராஜாங்கத்தில் அவன் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தானியேலின் தேவனை புறஜாதி அரசன் அறிந்து கொள்ளும்படி தேவன் தானியேலின் மூலமாக கிரியை செய்து அங்கு தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் நமக்கு ஒரு அறிவு வேணும் தேவனை குறித்து. உன்ன மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர் சில சமயம் ஆண்டவர் நியமிப்பார் ராஜாக்களை, சில சமயம் நியமிக்க மாட்டார், விட்டுருவார். அப்படிதான் விட்டுருக்கார். கோரேசை ஆண்டவர் நியமித்தார். அதே சமயம் அசீரியர்களை எழுப்பிவிட்டார், நியமித்தார். ரெண்டு கொண்ட வித்தியாசம் என்ன? அசீரியர்கள் இஸ்ரவேல்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. ஆனால் கோரே இஸ்ரவேலரை மறுபடியும் அவள் தேசத்துக்கான பலவையா இதாய் ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை அவர் ஒரு பொழுது கைவிடுகிறவர். அவருக்கு சித்தமாவுக்கு கொடுப்பார், அது அவருடைய கால். நம்ம அநேக மரம் நினைக்கிறோம் இந்த சின்ன சின்ன காரியத்துக்கு தான் எல்லா உலகத்து ஆள் இன்னைக்கு இஸ்ரவேலை சுத்தி தான் கடைசி கால ராஜ்யங்க காரியம் நடந்துகிட்டே. நீங்க சரித்திரம் வாத்து பாருங்க, வேதாமன் சரித்திரம் வாத்து பாருங்க, இஸ்ரவேலை மையமா கொண்டுதான் அவ்வளவும் நடக்கும். சும்மா கடந்த அசீரியனை எழுப்பி விட்டார் இஸ்ரவேல்னால. இப்ப இருக்க அதான் அவனை அழிக்க நேபுகாத்நேச்சர் அனுப்பினார். அதுக்கு யாருக்கு? யூதாவுக்கு தண்டனை கொடுக்க. நேபுகாத்நேச்சர் அழிக்க கோரேஸ் அனுப்பினார். கோரேஸ் அனுப்ப கிரேக்க அதிபதி அலெக்சாண்டர் அனுப்பினார். எல்லாம் தானியேல் புஸ்தகத்துல இருக்கு, எரேமியால இருக்கு. அந்த கிரேக்க அதிபதி அலெக்சாண்டர் 4 திசைக்கு மாற்றினாரு. ரோம பேரரசு வந்தது, கிறிஸ்து வெளிப்பட்டார். ரோம பேரரசு காலத்துலதான் ரட்சக பெருமான் இந்த உலகத்துக்கு வந்தார். கிரேக்க பாஷை காமன் பாஷையா மாறிட்டு, அதே போல இப்போது ஆண்டவர் இயேசு திரும்ப வரப்போகிறார். அவர் வரும் முன்பாக அவர் சொன்னபடி இஸ்ரவேல் தேசம் மறுபடி வந்துட்டு
இனிமேல் இஸ்ரவேல் சிதறி போகாது. எசேக்கியேல் 37 நினைங்க ஏதோ வார்த்தை தெரியும். இனிமே இஸ்ரவேலை சுற்றிதான் அவ்வளவு அரசியல் அமைப்பு வந்துகிட்டு இருக்கும். ஈரானுக்கும் யுத்தம் இருந்ததா அக்காலத்துல இருந்து அந்த இது தானியேல் புத்தகத்துல இருக்கு. அந்த ஆவி போராடிக்கிட்டே இருக்கும். நாம எங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அது அந்த லோகாதிபதி அவன் அப்படி தூண்டி விட்டு சண்டை போடுவான். நடந்துட்டு ஆனால் தேவன் ஒரு பொழுதும் தமிழக ஜனத்தை கைவிட மாட்டார். இஸ்ரவேலை கைவிடல. அதை பார்த்தா அது கொஞ்சம் விசுவாசம் ஏசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு. அதை பார்த்தாவது நம்பிக்கை. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, தாவீதோடு செய்த உடன்படிக்கை, இந்த 2 நிலைநிறுத்த இன்னைக்கு இஸ்ரவேல் நின்றுகிட்டு இருக்கு. இஸ்ரவேலின் தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் கர்த்தரை கிறிஸ்துவுக்குள் நாம் ஆராதிக்கிறோம். புறஜாதியாக இருந்தார். ஆவேவர் ஆளுகை செய்கிறவர். உலகத்தை ஆளுகை செய்வது மாத்திரமல்ல, நம் குடும்பத்தை அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஊழியத்தை அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அதான் கிதியோன் சொன்னார், கர்த்தரே உங்களை ஆளுவாராக, நான் ஆள மாட்டேன். அந்த போலதான் சபையாரே உங்களை கர்த்தரை ஆளுவார்கள். ஆவியானவர் தான் உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யணும். அப்பதான் ரட்சிப்பு வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், விடுதலை வரும், இளைப்பாறுதல் வரும், சுகம் வரும், பலன் வரும், ஆரோக்கியம் வரும். ஆவியானவரே ஆளுகை செய்ய இந்த சபை ஆராதனை ஆவியானவரே ஆளுகை செய்ய விட்டுருந்தான். சும்மா வரும்போது பாட்டு பற கையை தட்டு காலை தூக்க குதிரைகள் இங்க கிடையாது. 8:30 காலம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆவியானவர் என்ன நடத்தினா மட்டும்தான் உள்ளவர்கள். இல்லை நாம் பாட்டு உட்காந்து அவருக்கு தான் அவங்கள பத்தி தெரியும். அப்புறம் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. நீங்க சுயமா ஒண்ணுமே செய்ய முடியாது, சுயமா சிந்திக்கவும் முடியாது. சிந்தனை ஆட்கொள்வார். அவர் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும்போது அங்க ஆசீர்வாதம் நிறைவாத்தான் இருக்கும். தானியேல் அருமையா சொல்றார், உன்னதமானவர் ஒரு ஆளுகை செய்வார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தானியேல் 6:26 அவர் ஜீவனுள்ள தேவன், அவரை எந்தெந்தைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம். யார் சொல்றா? சரி, புறஜாதி அரசனுக்கு தெரியுது, ஊழியக்கானுக்கும் தெரியல. விசுவாசி ஏன் ஊழியக்கானுக்கு? ஊழியக்கானுக்காகவும் என்ன கர்த்தர் வச்சிருக்க அபிஷேகம். அவனுக்கு நான் ஊழியக்காரன், எனக்கு ஆண்டவரை பத்தி தெரியல, நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்? டீச்சருக்கே கணக்கு தெரிய அட்டாகி அப்படியே டீச்சர் கணக்கு பாடம் எடுக்கும், புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே பரட்டிக்கிட்டே இருக்காங்க. தெய்வத்தை அறியாமல் இருந்தாலும் அப்படி தெய்வத்தை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். கர்த்தத்துவத்திற்கு முடிவு பறிந்த கர்த்தத்துவமா அதிகாரம் ஆளுக கடைசி இருக்கும். சமாதானத்தை கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா வீட்டை நீங்குவதில்லை. அந்த கர்த்தத்துவம் உங்களுக்குள்ள இருக்கா, குடும்பத்துக்குள்ள இருக்கான், ஊழியத்துக்குள்ள இருக்கான், சபைக்குள்ள இருக்கா, சபைக்குள்ள இருக்கும். அடுத்தது அவர் எப்படிப்பட்டவர்? தானியேலை சிங்கம் கைக்கு தப்பு தாமரை தப்பு வைக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும்
அடையாளங்களே அற்புதங்களை சேரும். அற்புதம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? அற்புதர் 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 பாட்டு நல்லா தான் இருக்கு. அவர் அற்புதம் செய்கிறது. அன்னைக்கு அற்புதம் செஞ்சார்களா? சோமாக்குனார்ல, விடுவித்தார்ல, தப்புவித்தார்ல. என்னைக்கும் அவர் ரட்சிக்கிறார். அவரே ரட்சிக்கிறவரும் தப்புவிக்கிறவர். பவுல் சொல்றார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இதுவரை நடத்தினால் இனிமேலும் நடத்துவார். எபனேசர் எவ்வளவு அழகா ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு. அவர் தானியேலின் தேவனே நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் போது, மனித அவதாரத்தில் அவர் இருக்கும் போது தாங்கிட்ட வந்த எவரையாவது புறம்பே தள்ளினாரா? ஏன் யார் கொண்டாந்து யோவான் 8 வாசிக்கும் ஒரு அம்மாவை கொண்டாந்து பாடிட்டாங்க, மேல கல்லறியணும் 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 அவ்வளவு இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்ல கோஷம் போடும் பதவி விலகு பதவி அது மாதிரி கல்லறியணும் கல்லறியணும் வெறும் பார்த்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப பொறுமையா இருந்தார். கடைசியில் அவருக்கே பொறுக்க முடியலையா என்னமா அப்படின்னு பார்த்தாரு. ஒரு பாவம் இல்லாம கல்லறிஞ்சோ திரும்ப எழுத ஆரம்பிச்சுட்டு என்ன எழுதினாரோ நமக்கு தெரிய. இவ கற்பனை மீறிட்டான்னு சொல்லி நீ சொல்ற. கற்பனை மீறாத ஒருவன் யாராவது இருந்தா நீ கல்யாணம் எப்படி? ஏன்னா கற்பனை கொடுத்ததே அவர் தான். 10 கற்பனையில அது ஒண்ணு இருக்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் கொடுத்ததே அவர் தான். மோசையின் பிரமாணங்கள் இப்படி இருந்தா கல்லறின்னு சொன்னதும் அவர் தான். இப்ப அவருடைய வந்து அவர் சொன்ன ஏன் என்ன செய்யறாரு? அவர் நியாயம் தீர்க்கணும். இந்த உலகத்துல வரல, நான் ரட்சிக்கதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். நியாய தீர்ப்பு செய்யற சகல அதிகாரமும் எனக்கு இருக்கு. ஆனா நியாயம் தீர்க்க மாட்டேன் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நான் ரட்சிப்பேன், விடுவிப்பேன், என்னை ஆசீர்வதிப்பேன், குணமாக்குவேன், நடத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவிக்கரம் நீட்டுவேன், எல்லாம் நான் செய்வேன். நியாய தீர்ப்பு கலையத்துல எல்லாம் உலகம் முடியல. ஆனா இப்போ நான் ரட்சிக்கும்படியாகவும் தப்புவிக்கும்படியாகவும் அற்புதம் செய்யும்படியாக நான் வந்திருக்கேன். ஒரு நாமத்துல ஒரு நாமம் என்னது? அதிசயமானவர். அதிசயமானவர் அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அப்ப எனக்கும் அதிசயம் செய்யும், எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னா செய்வாரு. ஏன்னா அவர் சுவாபமே அதிசயம் செய்யறான். பாகம் வாய மூட முடியாது. அவன் சுவாபமே குறை சொல்லிட்டு இருக்கிறான். ஒன்றும் அது ஜென்ம சுவாபம். அது மாதிரி ஏத்துக்கிறது சுவாமி நான் நன்மை செய்யறது, விடுவிக்கிறது, உதவி செய்தது, அற்புதம் அதிசயம் செய்கிறது, ரட்சிக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை தான் தானியே தனக்குள் கொண்டிருந்தார். ஆகவே காலம் வந்த பொழுது தானியே என்ன ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கார். ஜபத்தை கேட்கிறவர் தானியே. ஜெபிக்கும் போது நான் கூட்டத்துல பேசுவேன். தானியேல் 9
18 பின்பாக, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். நான் நல்லவங்கிறதுனால, நான் ரொம்ப காணிக்க கொடுக்கிறவங்க, நான் ரொம்ப ஊழியம் செய்கிறவங்கிறதுனால அல்ல, நான் ரொம்ப பக்தி உள்ளவங்கிறதுனால அல்ல. அதெல்லாம் அழுக்கு கந்தத்துக்கு தூர போகும். பக்தி காலில் தோண்டி மாலை மறைகிற புஷ்பத்தை பணிய போறது, அது தூர போகும். உம்முடைய இரக்கங்களை நம்பி நாங்கள், அவர் இரக்கம் உள்ளது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் லோத்தை தப்ப வைத்தார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசு இறங்குகிற தேவனால் ஆண்டவரத்தில் இரக்கம். இத தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும். எந்த தெய்வத்தோட அது ஒப்பிட்டு பார்க்க முடியுமா உங்களால? எந்த மன்னிப்பு கத்தரத்தில் மாத்திரம்தான். ஆனாதான் முதல்ல சொன்னேன், இந்த பெண்மணியை நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்ல, போ இது பாவம். ஆவே உடைய இரக்கத்தை நம்பி நான் எப்பொழுது விண்ணப்பம் செய்கிறேன், உடைய நாம நிமித்தமாக அதை தாமதியாம எனக்கு உதவிச்சு, இறக்கமிச்சு. இத சங்கீதக்காரன் சொல்லும்போது எப்படி சொல்றார்? வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவோ, வேலைக்காரியின் கண்கள் 123 சங்கீதம் 2 எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவோ, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறார். வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டி கைனா வேலை பண்றது சம்பளம் கிடைக்குமான நம்ம ஏங்கிட்டு, இந்த ஆள் ஏங்கிட்டு, வாரக்கூலியை வாங்குறவங்களா இருந்தாரு, தினக்கூலியை வாங்குறவங்களா இருந்தாரு, மாத சம்பளம் வாங்கும் 1ஆம் தேதி போட்டான சம்பளத்தை நம்முடைய கண்கள் அப்படி நோக்கி இருக்கிறது. வேலைக்காரன் கூலியை நீ நிறுத்தி வைக்காதே, என்ன நோக்கி கூப்பிடுவான், அவன் கையில கேட்பான். அதனாலதான் டக்குனு தூக்கி கொடுத்துருவான். எடுக்க கூடாது. வேலை செய்யறதெல்லாம் 30 நாள் இருதயம் கேட்காது, இருதயத்துல இருக்கு. அதெல்லாம் தேவன் சின்ன சின்ன காரியம், ஆனா தேவன் அதை பெருசா பார்ப்பார். கர்த்தர் அதை பெருசா கொடுத்துரு, வேலை செஞ்சிருக்காங்க கொடுத்துரு. ஆகவே ஆண்டவரே உடைய இரக்கம் எனக்கு கிடைக்கணும் போது கட்டளை வெடிப்பேன், பதில் கொடுக்கும். தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை ஜபத்தை கேட்கிறது. ஜப வாழ்க்கை மட்டும் தயவு செய்து வைக்காது. அம்மா என்ற ஜெபிக்கவே முடியல. 12 ஜபம் தெரியும்ல, அம்மா நீங்க சொல்லி அதை ஒழுங்கா ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு அது அவ்வளோ ஆசீர்வாதம். தென்னிந்தியன் ஜெபம் ஒழுங்கா சொல்லுவான். நம்ம பெந்தகோசங்க டாக்டரேட் பட்டம் ஆட்சி, அதனால அதை பேச சொல்ல மாட்டான். அது சொல்லி பாருங்க, அந்தண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ
காலைல எழுந்திரிச்சா செய்ய வேண்டிய வேலையை செய்கிறோம், ஆராதனைக்கு வந்தேன், போகிறோம், இழைப்பாடுறோம், பிறகு செய்ய வேண்டிய வேலை இருந்தால் செய்கிறோம், ஆராதனை வரோம், திரும்ப போய் இழைப்பாடுறோம். இன்னைக்கு இந்த வேலையை தான் செய்ய போகிறேன். எதுக்குரிய அப்பம் கிருபையை தாரும், அதுக்குரிய பலனை தாரும், அதுக்குரிய சகாயத்தை தாரும், பாதுகாப்பு தாரும். எங்கள் குற்றங்களை மன்னியும். பிறர் குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல மன்னிச்சிருக்கீங்களா? இந்த வாரியில அப்பம் தட்டிடும், கசப்பு, வெறுப்பு, பொறாமை, அது துர்க்குணம் உள்ள இருந்தது, இப்பவே எடுத்து போட்டுறோம். நான் ஒருகிட்ட கேட்டேன், ஒரு விசுவாசி முதலாம் கற்பனை எது சொன்னார், ரெண்டாம் கற்பனை எது, அதையும் மூணாம் கற்பனை அவன் மூணாம் போயிட்டார். சர்ச்சில் எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டான், உனக்குன்னு தெரியல. மூணாவது ஒரு கற்பனை இருக்கியா? அப்படியா? என்னது? யோகான் 13 இருக்கு. ஒருவர் இருக்கீங்களா? இல்லை கிட்ட மாட்ட சண்டை போட்டு வந்துருக்கீங்களா? கோயிலுக்கு போகிற டென்ஷன் ஆயிடும். உலகத்துக்கு அக்கா காட்சி பார்க்கணும், அது மாதிரி அது எங்கே வச்சிய அவ்வளோதான் டென்ஷனும் வந்துடு. இல்லை, ஒருவர் அங்கு ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லணும். மூணையும் ஆட்டவர் ஏன் அதை சொன்னார் தெரியுமா? இவன் ஒருத்தர் இருந்து அன்பு கொள்ளனா இவன் அதை வச்சு நான் வேலையே வாங்க முடியாது. இவனை தான் நம்பி இருக்கேன். இந்த 11 பேரை நாங்களும் உங்களை தான் நம்பி இருக்கோம். நீங்க நல்லா இருந்தாதான் அங்க பழைச்சோம். உங்க குடும்பம் நல்லா இருந்தாதான் ஏத்துநாதர் நாமமும் தூஷிக்கப்படும். அதனால ஒருவர் அன்பு கூறுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 4 பேரும் எப்படி இருந்தாங்க? ஒருவர் அன்பு கூர்ந்தாப்போம். சார், இந்த 3 கற்பனையை வச்சு ஜோம் பண்ணுங்க. இந்த 3 கற்பனைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை அறியாமலே உங்களுக்குள் இருக்கிற குணம் மாற ஆரம்பிக்கும். ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணம் முதல்ல வெளியும். குற்றம் சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, சூஷிக்கிறது, கசப்பு, வெறுப்பு, நாங்கிற அகங்காரம், பெருமை எல்லாம் மண்டி போயிருக்கு. இது வெளிச்சம். இந்த 3 கற்பனையும் பிரதானமான இந்த 3 கற்பனையும் வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருதயத்தின் ஆழத்துக்குள் போக 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 உள்ள இருக்க அவ்வளவு இருளையும் வெளியே விரட்டி விட்டுரும். எதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து இருந்தாலே போதையா? தேவன் பேரில் விசுவாசம் வரும், கர்த்தர் பேரில் அன்பு வரும். யாரும் உங்களை கர்த்தரை சேவிங்கன்னு சொல்ற தானியேல் சொன்னா பார்த்து தானியேல் சொன்னா நீ மிகவும் பிரியமானவன் சொல்ற அளவுக்கு அவன் தன் வாழ்க்கை வைத்துக் கொண்டார். சரி என்று சொல்றார், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாகவும் ராஜாவாகிய உமக்கு நீதி கேடு செய்யல. பொல்லாப்பு பேசாதீங்க. ஒருத்தனை பொறுத்து பொல்லாப்பு பேசாது.